நம்ம ஆன்லைன்ல பார்க்குற எல்லா கண்டென்ட்டும் லைக் யூடியூப் வீடியோஸு, கூகுள் குரோம் வெப்சைட்ஸு இல்ல அதர் ஆப் கண்டென்ட் எல்லாமே வாட்ச் ஹிஸ்ட்ரியா சேவ் ஆகுது. சில நேரம் இந்த வாட்ச் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திரும்ப அதே வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம வாட்ச் ஹிஸ்ட்ரியில போயிட்டு ஈஸியா பார்த்துக்கலாம். பட் பல நேரம் இதனால நம்ம பிரைவசி அஃபெக்ட் ஆகும், ரெக்கமெண்டேஷனும் சேஞ்ச் பண்ணும் அண்ட் டேட்டா யூசேஜுக்கும் இம்பாக்ட் ஆகும். நீங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே டைப் ஆஃப் கண்டென்ட் திரும்ப திரும்ப ரெக்கமெண்ட் ஆகிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே நடக்கிறது இந்த வாட்ச் ஹிஸ்ட்ரினால தான். ஸோ ஷேர்டு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேமிலி லேப்டாப்ஸில் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட ப்ரௌசிங் ஹேபிட்ஸை சிம்பிளாக ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ச் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வாட்ச் ஹிஸ்ட்ரி எப்படி கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க நினைக்கலாம் வாட்ச் ஹிஸ்ட்ரி ஈஸியா சிம்பிள் மெத்தட்ல டிலீட் பண்ணிடலாம் தானே. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நம்ம நார்மலா டிலீட் பண்ணிட்டு இருக்க மெத்தட்ல வாட்ச் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டா டிலீட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ்வலா வாட்ச் ஹிஸ்ட்ரியை கூகுள் குரோம்ல இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இங்கே டிலீட் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்து தான் டிலீட் பண்றோம். பட் இங்கேயும் நம்ம ஒரு விஷயம் மிஸ் பண்றோம். மேல லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல் டைம் கொடுங்க, அப்போதான் எல்லா டேட்டாவும் கிளியர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு எந்த டேட்டாஸை கிளியர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் டிலீட் பண்ணணும். சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ், ஆட்டோ ஃபில் ஃப்ரம் டேட்டா இதெல்லாம் டெய்லி லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் ஷேர்டு ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதையும் கிளியர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் டிலீட் பண்ண நினைக்கிற டேட்டாஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு மேலே டைம் ரேஞ்சில் லாஸ்ட் அவர் கிளிக் பண்ணுங்க. இங்கேயும் ஆல் டைம் கொடுத்தாதான் எல்லா ஹிஸ்ட்ரியும் கிளியர் ஆகும். ஸோ ஆல் டைம் கொடுத்து டிலீட் டேட்டா கிளிக் பண்ணுங்க. எல்லா டேட்டாவும் கிளியர் ஆச்சுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பட் இந்த மாதிரி டீட்டெயில்டாக எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணி நம்ம கிளியர் பண்ண டேட்டா ஆக்சுவலாக கிளியர் ஆச்சான்னு செக் பண்ணணும் இல்லையா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு google.com சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு 6 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் சர்ச் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஜஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நம்ம இவ்வளோ நேரம் டிலீட் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் இங்கே இருக்கும். இப்போ டிலீட் கிளிக் பண்ணுங்க. இதில் ஆல் டைம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பேஜில் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும் டிலீட் பண்ணலாமான்னு. ஸோ டிலீட் கொடுங்க. இப்போ எல்லா ப்ரௌசிங் டேட்டாவும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். காட் இட் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, வாட்ச் ஹிஸ்ட்ரியில் எதுவுமே ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் ஹிஸ்ட்ரியெல்லாம் டிலீட் பண்ணணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்கள் அன்வான்ட் கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா தான் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணணும்னு இல்லை. நம்மளோட டேட்டா சேஃப்டி அண்ட் ஸ்மூத் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்பப்போ ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.